மலையகத்தில் அதிக ஏக்கர்களை கொண்ட தோட்டங்கள் வருமான அடிப்படையில் அரசாங்கத்தின் பராமரிப்பில் ஜனவசம எனும் அரச பெருந்தோட்ட யாக்கத்தின் கீழ் இயங்கி வருகின்ற நிலையில் அங்கு பல குறைபாடுகள் நிலவி வருவதாக மக்கள் குறிப்பிடுகின்றனர். 5 நம்பர் லைத்துல இருக்கிறோம் நாங்க. ஆனால் எங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணியே இல்லை. இந்த லைத்தில் நாங்கள் இன்னொரு லைத்தில் போயிட்டு தான் வேலைக்கு போயிட்டு இன்னொரு லைத்தில் தான் நாங்கள் போயிட்டு தண்ணி பிடிச்சிக்கிட்டு நாங்கள் வேலைக்கு போகணும் டைமுக்கு. அதனால எங்களுக்கு இந்த தண்ணி வசதியை எங்களுக்கு தயவு செய்து செஞ்சு கொடுங்க. சின்ன பிள்ளைகளை வச்சுருக்கவங்க, ரொம்ப மாடுகளை வச்சுருக்கவங்க தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க தண்ணி இல்லாமல். நாங்கள் என்ன செய்யணும், டைமுக்கு வேலைக்கு போகணும். அதே நேரத்தில் நாங்கள் தண்ணி இன்னொரு லைத்தில் போய் தூக்கி கொண்டாந்து வச்சுட்டு தான் சமைச்சிட்டு நாங்கள் போகணும் தண்ணிக்கு. இப்போ எங்களுக்கு ஒன்றுமே செய்ய இயலாது. அங்கே கொஞ்சம் சொனங்கி போனாலும் துறமாறு பிரச்சனை பண்ணுறாங்க, ஆள் சொனங்கி வருதுன்னு கங்காணி மாதிரி விரட்டுறாங்க, ஐயா மாதிரி விரட்டுறாங்க. அதனால தயவு செய்து எங்களுக்கு தண்ணி வசதியாக செஞ்சு கொடுங்க. 5 நம்பர் லைட்டுக்கு நல்லாட்சி அரசாங்கம் தான் சொல்கிறாங்க. ஆனால் ஒன்றுமே நடக்கிற மாதிரி இல்லை. தோட்டம் மூடுபட்ட நிலைமையில தான் போயிருக்குது. அரைவாசி தேயிலை இல்லை, மூடியாச்சு. எங்களுக்கு வேலை வெட்டி ரொம்ப குறவு. சம்பளம் 450 ரூபா. எந்த அமைச்சரும் 1000 ரூபா வாங்கி தர்ற மாதிரி இல்லை. அது பொய்க்காத. எங்களுக்கு ஒரு நல்ல செய்கிறதா இருந்தால் பிரதமரும் செய்ய மாட்டேங்கிறாரு, ஜனாதிபதியும் செய்ய மாட்டேங்கிறாரு. இதுக்கு மேலே நாங்கள் யார்கிட்ட கேட்குறது? அப்போ இந்த ஜேடிபி தோட்டத்தை பற்றி அவங்க அக்கறைப்படுறதே இல்லை. பொதுவாக மவுஞ்சின் நாங்கள் ரொம்ப மோசமான நிலைமைக்கு இருக்கிறோம். தயவு செய்து இதே ஒரு முடிவு கொண்டு வர்றதுக்கு பார்க்கணும். ஜனாதிபதி சரி, பிரதமர் சரி தலையிடணும். இது சம்மந்தமாக இந்த ஜனவசம தோட்டம் உரம் போட மாட்டேங்கிறாங்க, மருந்து அடிக்க மாட்டேங்கிறாங்க. வேலையை தோட்டம் பூரா சரியான காடாக கிடக்கு. ஆளுகளுக்கு இறங்கி வேலை செய்யக்கூட சரியான கஷ்டம். இந்த லயம்லாம் சரியான மாதிரி உடஞ்சி ஒழுகுது. எல்லாம் கருப்பு ரப்பர் சீட்டு வாங்கி தான் பொத்தி வச்சுருக்காங்க. அது எந்த நேரத்தில் அந்த கல் மட்டும் கீப்பு கணக்கில் இருக்குது தகரத்து மேலே. இதெல்லாம் யாரும் கவனிக்கிறாங்களும் இல்லை. எங்கள் மந்திரிமார் எத்தனையோ பேர்கிட்ட சொல்லியும் கூட அதெல்லாம் ஒரு கவனத்துக்கு எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏற்கனவே சம்பள பிரச்சனை 10ஆம் தேதினா 10ஆம் தேதி கொடுக்க மாட்டாங்க. 12ஆம் தேதி, 13ஆம் தேதி, 14ஆம் தேதி அப்படி ஆக்கி விட்டுறாங்க. ஆளுங்க ஒரு எதிர்பார்ப்போடு தானே இருப்பாங்க. ஸ்கூல் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகணும், சல்லி கொடுக்கணும், சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும். அதுக்கெல்லாம் இப்போ என்ன செய்கிறது? சல்லி இல்லாட்டி வேலை செஞ்சு சல்லியும் சம்பளமும் டைமுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அதனால இது ஒரு நல்ல ஒரு முடிவுக்கு கொண்டு செஞ்சு தருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள். இதற்கமைய ஜனவசம தோட்டமாக காணப்படும் மவூன்ஜின் எனும் தோட்டத்திற்கு ஆதவனின் சிறப்பு தேடல் குழுவினர் விஜயம் செய்த போது இலங்கையில் அதிகமான மழை வீழ்ச்சியினை கொண்ட வரலாறு மிக்க வட்டவளையில் அமைந்திருக்கும் மவூன்ஜின் தோட்ட மக்களுடைய பிரச்சினைகள் குறித்து அறிய கிடைத்தது. சுமார் 380 ஏக்கர்களை கொண்ட இத்தோட்டத்தில் ஆரம்ப காலத்தில் அதிகப்படியான தேயிலை விளைந்துள்ளதுடன் நாளொன்றுக்கு 60,000 கிலோ வரை தேயிலை கொழுந்து பறிக்கப்பட்டது. ஆனால் இன்று வெறுமனே 1000 தொடக்கம் 1500 கிலோ வரை தான் தேயிலை கொழுந்து பறிக்கப்பட்டு வருகின்றது. இத்தோட்ட நிலங்களில் 4/3 பகுதி காடாக மாறியுள்ள நிலையில் கால்வாசி பங்கில் சுமார் 144 பதிவு செய்யப்பட்ட தொழிலாளர்கள் தமது நாளாந்த வாழ்க்கையை கொண்டு நடத்துகின்றனர். இத்தோட்டத்தில் உள்ள தேயிலை தொழிற்சாலை சுமார் 45 வருடங்களாக மூடப்பட்டுள்ளது. அது மாத்திரமின்றி வீதிகள் ஒழுங்கில்லாமல் இருப்பதனால் நோயாளிகள், கர்ப்பிணி பெண்கள், பாடசாலை மாணவர்கள் என பலர் சிரமங்களை எதிர்கொள்வதாகவும் அங்குள்ளவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். என்னன்னு கேட்டா, எங்களுக்கு ஜனவரி கொடுக்கற வேண்டிய போனஸ் இல்ல. எங்க தோட்டம் வெறும் காடா கிடக்கு, கால் வைக்க இல்ல. இப்ப இந்த போன மாசம் ஒரு அக்காவுக்கு பூச்சி கடிச்சு இன்னும் அவங்களுக்கு சுகமா வரல. மற்ற சம்பள உயர்வு தாரேன் இருக்கீங்க, அதுவும் நடவடிக்கையே வரல. 1000 ரூபா கூட்டி தாரேன் இருக்கீங்க, அதுவும் வரல. எங்களுக்கு இந்த தோட்டம் ரொம்ப மோசமான நிலைமையில போகுது. எங்கள் பிள்ளைக்குட்டியை கூட நாங்கள் வாழ இயலாது. எங்களுக்கு இந்த தோட்டத்தில் வாழ இயலாது. வேலைகளும் குறைவு, கொழுந்து இல்லை, உரம் இல்லை, பில்லான கிடக்கு, பாதி ஏரியா எங்களுக்கு மூடி கிடக்கு. இப்படியே போனால் நாங்கள் என்ன செய்கிறது? வர்றீங்க அதிகாரி மாதிரி வாரீங்க, ஓட்டு கேட்குறீங்க, நாங்களும் ஓட்டு கொடுக்குறோம். உங்களை நம்பி ஓட்டு கொடுத்துட்டு இவ்வளோ ஆளுங்க, தோட்ட தொழிலாளி எல்லாரும் உங்களுக்கு உதவி செஞ்சு தான் இன்றைக்கி நீங்கள் அந்த நிலைமையில் இருக்கீங்க. ஏன் எங்களை ஞாபகம் வராதா? நீங்கள் காலையில் என்ன செய்றீங்க? எந்திரிச்ச கைக்கு டீ ஊற்ற சொல்கிறீங்க. அது எப்படி ஒரு தொழிலாளி போயிட்டு ஒரு காட்டில் போயிட்டு கொழுந்து எடுக்கிறனால தான் நீங்கள் இப்படி டீ குடிக்கிறீங்க. தயவு செய்து எங்கள் எல்லா தோட்டத்தாளிக்காக நான் கேட்குறேன், எங்களுக்கு நல்ல சம்பளம் கொடுங்க. நாங்கள் இருக்கிறதுக்கு நல்ல கூலி கொடுங்க. நாங்கள் கஷ்டப்படுறோம். மழையிலையும் வெயிலையும் காஞ்சி அட்டையில் பூச்சி, பாம்பு எங்கள் தோட்டத்தில் பாருங்கள் எவ்வளோ பாம்பு இருக்குன்னு. அதுலேயும் கடிப்பட்டு தான் நாங்கள் இந்த கொழுந்தை எடுத்து போடுறோம். எங்களுக்கு நல்ல முடிவுன்னு தாங்க, இல்லாட்டி நாங்கள் யாருக்கும் நாங்கள் ஓட்டு போட மாட்டோம். தோட்ட தொழிலாளி சார்பாக நான் கேட்டுக்கிறேன். ஆனால் எங்களுக்கு இந்த ஜனவசம் எடுத்த பிறகு எந்த ஒரு சலுகையும் கிடையாது. கம்பெனியார் கையில் கூட நேரத்துக்கு டைமுக்கு சம்பளம் வாங்கணும், டைமுக்கு அட்வான்ஸ் வாங்கணும், எல்லா வசதி இருந்துச்சு. உரம் கொடுத்தாங்க, மருந்து கொடுத்தாங்க, எல்லாமே கொடுத்தாங்க. ஆனால் இப்போதைக்கு எங்களுக்கு எதுவுமே கிடையாது. ஆனால் கொழுந்து மட்டும் 18 கிலோ கேட்குறாங்க. ரெண்டாவது எங்களுக்கு டாக்டர் வசதியாக எதுவுமே இங்கே கிடையாது. ஒரு பிள்ளையில நறுக்கிறதுனால பிரைவேட்டா வட்டவள ஹாஸ்பிட்டலில் இருந்து தான் பிள்ளையில நறுக்கிறாங்க. அதுவும் பெரும் பிரச்சனை தான்.
நாங்களும் துறையோட போராடி எங்களுக்கு வேணான்னு போகுது. நாங்கள் போயிட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் செஞ்சால் தான் எங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. அதுவும் நாங்கள் அந்தான்ட்டு 5 மணி 6 மணிக்கு தான் நாங்கள் அதையும் வாங்கணும் போராடி. ஆனால் இன்னும் போனஸ் கொடுக்கல எங்களுக்கு. நாங்கள் எப்போதுமே வளமையாக நாங்கள் அந்த கம்பெனி காலத்தில் 2வது மாதம் தான் போனஸ் வாங்குறது. ஆனால் இப்போ 4வது மாதம் ஆயிடுச்சு, ஒரு போனஸ் கிடையாது. ரோட்டு வசதியில் தண்ணி வசதியில் தண்ணி இல்லாமல் மக்கள் சரியான கஷ்டப்படுறாங்க. நீங்கள் மந்திரிமார் வந்து பார்த்தா தெரியும். ஓட்டு கேட்க மட்டும் வாரீங்க, ஓட்டுக்கு போடுங்கட்டு அதை செஞ்சு தரோம் இதை செஞ்சு தரோம்னு சொல்கிறீங்க. கடைசியில் இந்த மக்களை 2 நாட்டு ரோட்டில் விட்டுடுறீங்க. நாங்கள் இதெல்லாம் பார்த்து சலிச்சு போயிட்டோம். நாங்கள் பொம்பளை ஆளுகளும் நீ எந்த விதமான சந்தாவும் அனுப்பவே மாட்டோம், எந்த யூனியனுக்கும் நான் அனுப்பவே மாட்டோம். அது மாத்திரமின்றி தமக்கான வேதனம் உரிய முறையில் கிடைக்காமை, பண்டிகை முற்பணம் என பல பிரச்சினைகளுக்கு முகம் கொடுத்து வருவதாகவும் கூறினர். சுமார் 1000 வாக்காளர்களை கொண்ட இந்த பகுதிக்கு தேர்தல் காலத்தில் அரசியல்வாதிகள் வருகை தந்து வாக்கு கேட்டு வெற்றி பெற்று அமைச்சராகின்ற போதும் அப்பகுதியில் அபிவிருத்தி செய்ய யாரும் முன்வருவதில்லை என்றும் மக்கள் குற்றம் சுமத்துகின்றனர். மழை வந்துச்சுன்னா எங்க பிள்ளைங்க தான் இந்த தூங்கணும். ஏன்னு கேட்டா இந்த பாருங்க ஜன்னல்லாம் உடஞ்சிருக்கு, அது செஞ்சு தரல எங்களுக்கு. இங்க பாருங்க நாங்க தோட்ட தொழிலாளி பாருங்க, எங்க பிள்ளைகளை கொண்டாந்து நாங்க எப்படி போடுறோம், மழை குளிர்ல தான் நாங்க கொண்டாந்து பிள்ளைகளை போடுறோம். எந்த ஏதண்டு வசதியும் இல்ல, இந்த கிரட்சில வந்து ஏதண்டு வசதியும் இல்ல பிள்ளைகளுக்கு. பிள்ளைகள சாப்பாடு இங்கதான் வைப்போம். பாருங்க என்ன ஒரு நிலைமையில இருக்குன்னு. இதுல நோய் வரக்கூடும், பிள்ளைகளை வைக்கலாது, ஒரு ஒழுங்கான இது இல்ல. இங்க பாருங்க ஒழுகுது. இது சாப்பாடு வைக்கிற இடம் வந்து அவ்வளவு சுத்தமா இருக்கணும். இங்க நல்லா உடஞ்சி அப்படியே வந்து அணில் வந்து தூக்கிட்டு போயிடும் சாப்பாடை, காக்கா வந்து தூக்கிட்டு போயிடும் நாங்க வச்சுட்டு போற சாப்பாடை. இப்ப பாருங்க எவ்வளவு இதா இருக்குன்னு. பிள்ளைகளை சுத்தமா எங்களுக்கு இந்த புள்ள காம்பரை கூட சுத்தம் இல்ல.